அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் பண்டிட் செந்தில்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் பெருக, பணம் வரவு அதிகரிக்க எளிய வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். மேச ராசியில் பிறந்தவர்கள் 2ஆம் பாவம் தான் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ரிஷப ராசி பாவம் ஆகும். அப்ப ரிஷப ராசியை நீங்க இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் பெருகும். அப்ப ரிஷப ராசியில் உள்ள காரகத்துவமை இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் வரும். அந்த 2ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். நீங்க சுக்கிர பகவான் இயக்க இயக்க கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ சுக்கிரனை எப்படி இயக்கிறது அப்படின்னா, சுக்கிரன் காரகத்துவங்கள், அதாவது நீங்க வாசனை திரவியத்தை அடிக்கடி பயன்படுத்துங்கள். அடுத்தது வந்தா இனிப்பை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான். நிறைய இனிப்பு பலகாரங்களை நிறைய தானம் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாசனை நிறைந்த பூக்கள், இதை நீங்க கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு அங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு வாசனையில் உள்ள பூக்களை கொண்டு போய் அர்ச்சனை செய்யுங்க. கண்டிப்பா இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் உயரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிறு பெண்களை குறிக்கக்கூடியது சுக்கிர பகவானை குறிக்கும். அப்போ சிறு பெண்களுக்கு இனிப்பு ஆன பலகாரங்கள் மற்றும் மிட்டாய்கள் இந்த மாதிரி வாங்கி தேன் இவைகள் கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா துணிக்கடையில் வேலை செய்யக்கூடியவர்களும் சுக்கிர பகவானை குறிக்கும். அப்போ துணிக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் நீங்க உதவி செய்யும் பொழுது கண்டிப்பா மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் உயரும். அதே மாதிரி வந்து தேன் குறிக்கக்கூடிய சுக்கிரன். அப்ப தேன் வாங்கி நிறைய தானம் பண்ணுங்க. வெண்ணிறை ஆடைகளையும் குறிக்கக்கூடியது சுக்கிர பகவான். அப்ப வெண்ணிறை ஆடைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் உயரும். அடுத்ததான் வந்து பார்த்து போனீங்கன்னா சுக்கிரனுங்கிறது கலை நிகழ்ச்சி. அப்போ நீங்க அடிக்கடி வந்து கலை நிகழ்ச்சியிலும் கலந்துக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உயரும். அதே மாதிரி சுக்கிர பகவான்கிறது நல்ல ஸ்டார் உயர்வான ஹோட்டலை குறிக்கக்கூடியதும் சுக்கிர பகவான். அப்ப மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லா உயரமான ஸ்டார் ஹோட்டல்ல போய் வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து உணவு சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் நிச்சயம் உயரும். அதே மாதிரி வந்து புல்லாங்குழலையும் குறிக்கக்கூடியது சுக்கிர பகவான். அப்ப புல்லாங்குழல் வாங்கி சிறு பெண்களுக்கு தானமா கொடுங்க. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். அடுத்ததா வந்து பார்க்க போனீங்கன்னா சுக்கிர பகவான்கிறது கலை நிகழ்ச்சியை குறிக்கக்கூடியது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானை கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு ஆடை வஸ்திரம் தானம் செய்யுங்க. கண்டிப்பா இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். அடிக்கடி மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அடுத்து சுக்கிர பகவானு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில மொச்சை வாங்கி கொண்டு போய் வச்சு படைங்க. கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் உயரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எளிய பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பா இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் வருமானம் உயரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை உண்டாகும். சரிங்களா? அப்ப இந்த எளிய பரிகாரம் செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்வில் நிச்சயம் வெற்றி உண்டாகும். சரிங்களா? நன்றி. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் செய்யுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்றால்
வாஸ்து பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய என் நம்பர் இருக்கு, அதை நீங்க கான்டாக்ட் செய்து பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.